டிஎன்இஏ ரவுண்ட் 1 ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண போறீங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு வந்து 20, 21, 22 3 நாள் குடுத்துருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 4த் டே வந்து கேப் இருக்கும். அடுத்து 5த் டே 25த் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து நீங்க குடுத்த சாய்ஸஸ்ல ஒரு 5த்தா இருக்கிற சாய்ஸ் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருங்கிறத பார்க்கலாம். இப்போ 5த்தா இருக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அலாட் ஆச்சு அப்டின்னா, 5த்தோ இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன தவிர கீழ இருக்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு அலாட் ஆகுது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 5த் சொல்றேன். 5த்தா இருக்கிற ஒரு ஆப்ஷன் 5த் சாய்ஸ் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது அப்டின்னா, உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அன்னைக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அதாவது நான் வந்து இந்த காலேஜ் வந்து எனக்கு அஸ் அ ஸ் எனக்கு நான் குடுத்த பிரிஃபர்ட் லிஸ்ட்ல தான் ஒரு காலேஜ் எனக்கு அலாட் ஆயிருக்குது. அந்த காலேஜ் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது. அத நான் ஓகே. எனக்கு இந்த கிடைச்ச ஆப்ஷன் ஓகேங்கிற நான் குடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26த் அன்னைக்கு புரோவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு கையில வந்துரும். நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ற வேலைய பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட குடுத்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா வந்து, நீங்க வந்து காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் அலாட் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு ஃபைனலா புரோவிஷனல் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆகஸ்ட் தான் உங்களுக்கு வந்து ஃபைனலா கையில அலாட்மெண்ட் வரும். ஸோ, இப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இந்த அக்செப்ட் அண்ட் அப்போட குடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு கிடைச்சிருக்க ஆப்ஷன் ஓகே. இருந்தாலும் எனக்கு மேல இருக்கிற ஆப்ஷன் வந்து கிடைச்சா பெட்டர் அப்டிங்கிறது இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 5வது ஆப்ஷன் அலாட் ஆயிருக்குது. அத நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ, மேல இருக்க ஆப்ஷன் எனக்கு ஓகே அப்டிங்கிறதும் சொல்றீங்க. ஸோ, அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த 3 ஆகஸ்ட் அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து புரோவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட் வந்து மேபி உங்களுக்கு அந்த 5வது ஆப்ஷனே அப்படியே வரலாம். இல்ல மேல இருக்க அந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு வரலாம். பட் இது எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த 3 ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, நீங்க செப்பரேட்டா வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு உங்களுக்கு வந்து 25,000 நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா பே பண்ண தேவையில்ல. அண்ட் உங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் எல்லாத்தையுமே நீங்க கொண்டு போய் அங்க சப்மிட் பண்ணிடணும். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ, அங்க வந்து அந்த பர்ட்டிகுலரா எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க குடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட், சர்டிஃபிகேட் எல்லாமே அங்க போயிரும். ஸோ பேலன்ஸ் நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ்லாம் நீங்க வந்து அந்த காலேஜ்ல போய் பே பண்ணிக்கணும். ஓகே. இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். இதே 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிக்ளைன் அண்ட் அப்வர்டு. டிக்ளைன் அண்ட் அப்வர்டுங்கிறது வந்து எனக்கு கிடைச்ச ஆப்ஷனே வேண்டாம். நான் மேல இருக்க ஆப்ஷன் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். உங்களுக்குமே என்னதுதான் ஒரே ஆப்ஷன் தான். நீங்க நேரா போயிட்டு 3ஆம் தேதி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா வந்து, நீங்க டிஎஃப்சிக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த ஆப்ஷன் குடுத்தவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, நீங்க டிஎஃப்சிக்கு போகணும்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கு அலாட்மெண்ட் என்னைக்கு வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து 3 ஆகஸ்ட் தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த செகண்ட் அலாட்மென்ட்க்கு பண்ணதும் 3ம் சேம் தான். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து டிஎஃப்சி போகணும்னு அவசியம் இல்ல இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு. பட் செகண்ட் ஆப்ஷனுக்கு உள்ளவங்க கம்பல்சரி டிஎஃப்சி போணும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் குடுத்துருக்கணும். 3 ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே இல்ல. நீங்க வந்து வீட்லயே இருந்துக்கலாம். உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு என்னைக்கு அலாட்மெண்ட் வருதோ 3 ஆகஸ்ட் அலாட்மெண்ட் வரும். அன்னைக்கு நீங்க போயிட்டு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே. 4த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து எனக்கு ஆ நான் டிக்ளைன் பண்றேன். எனக்கு இந்த சீட்டே வேண்டாம். நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆயிக்கிறேன் அப்படிங்கிறது தான் 4த் ஆப்ஷன். இது யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான். அண்ட் 5த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிடைச்சதே எனக்கு வேண்டாம். நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் வந்து மூவ் ஆயிக்கிறேன். அப்படிங்கிறது தான் வந்து 5த் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து நெறைய பேர் குடுக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி 1, 2, 3 3 ஆப்ஷன் தான் குடுக்கலாம். பட் 3 ஆப்ஷன் குடுக்குறதும் நீங்க வந்து யோசிச்சே குடுத்துக்கங்க. ஏன்னா டிக்ளைன் அண்ட் அப்ரூவ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆப்ஷனே வந்து டிக்ளைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபைனலா உங்களுக்கு வந்து வரும்போது மேல இருக்க ஆப்ஷனும் கிடைக்கலாம். அந்த மேல இருக்க ஆப்ஷன்ல சீட்டே இல்லன்னா, உங்களுக்கு வந்து ஃபைனலா நாட் அலாட்டட்ன்னு வரலாம். நீங்க டைரக்ட்டா அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் தான் போவீங்க. ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர். கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணி உங்களோட கொரிய வந்து கேளுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க பத்தி ஏதாவது தெரியல, இல்ல இந்த பர்ட்டிகுலர் சாய்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிற டவுட் இருந்தா கூட நீங்க அதில வந்து மெசேஜ் பண்ணலாம். பட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்கன்னு சொல்லி வந்து யார்ட்டயும் வந்து அமௌண்ட்ட குடுத்து எதுவும் ஏமாந்துறாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.